அனைவருக்கும் வணக்கங்க. சிஎம் சார், நீங்கள் இனிமேல் இந்த சிஎம் பதவியில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. நீங்கள் 15 நாள் தான் ஆகுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் என்ன ரூல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா வீடியோ பிடிச்சி டிக்டாக்லேயும் யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு சேனலில் நீங்கள் பிரபலமாக ஆகிட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன். 10 வயசு குழந்தை கெடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? உங்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நான் உங்களுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? கொஞ்சமாவது ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா? மக்களுக்காகட்டி மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நான் உங்களுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க? உங்களை ஓட்டு எதுக்கு? நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வர வச்சோம்? நீங்கள் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். 10 வயசு குழந்தை முறிச்சு அணமுறையாக முறிச்சு கண்ணை நோண்டி காதை நோண்டி மூக்கை வெட்டி கை காலை வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். சொல்லுங்க பார்க்கணுங்க. அப்படின்னு நான் கேட்கல. பழைய சிஎம் நினச்சிட்டு இருக்காங்க. பேசோ பழைய சிஎம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணே விஜய் அண்ணா, உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், சரிங்களா? அவன் ஒருத்தவன் செஞ்சால் தூக்கு தண்டனை. அவனை 2 பேரும் செஞ்சுருக்கானுவோ. அது 1000 தண்டனைங்கிறாங்க. 1000 தண்டனை இல்லை, அவனை கழுத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கழுத்தை வெட்டுறீங்க. அவனுக்கு 1000 தண்டனை, கழுத்தை வெட்டுற தண்டனை. ஒருத்தவன் செஞ்சால் தூக்கு தண்டனை, தூக்கில் போட்டுருவான். அவனுக்கு நீங்கள் கொடுக்கறது அவனுக்கு அப்படியே கழுத்தை வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கண்ணே. நாங்கள் அவன் கழுத்தை வெட்டுறோம். நாங்கள் வெட்டுறோம். அந்த பிள்ளைய எப்படி கண்ணை நோண்டி மூக்கை அறுத்து கழுத்தை வெட்டி எலும்பை முறிச்சு கையை முறிச்சு சதையை கடிச்சு இப்படி வச்சுருக்கானுவோ. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னொன்று நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பெண்கள் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் பார்க்கணும். சிஎம் சார் பார்க்க மாட்டார். சிஎம் தேர்ந்தெடுத்த சிஎம் என்ன பண்ண முடியும்? உன் குடும்பத்தை பார்க்க உனக்கு துப்பு இல்லை. நாட்டையே பார்க்குற சிஎம் அவர் என்ன பண்ணுவார்? நான் தெரியாமல் கேட்குறேன். நான் தேர்ந்தெடுத்த என்னத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் ஒழுக்கமாக இல்லாமல் சிஎம் சார் என்ன பண்ணுவார்? நான் தெரியாமல் கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அப்போலாம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசணும், நல்ல முறையாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தொடர்பு வச்சு நீங்கள் உன் புள்ள போய் உன் பிள்ளைக்கு உனக்கு நகை இல்லாமல் அளவுக்கு நீனும் போதை போட்டிருக்க. உனக்கே காலையில் தான் உன் புள்ள காணாமல் போச்சுன்னு தெரியுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு ஒரு பெத்த தாய் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? பெத்த அந்த தமிழ்நாட்டு தாய் நாட்டுக்கே கேவலம். இந்த தாய் நாட்டுக்கே இந்த மாதிரி செய்தியை கேட்கறதுக்கு இதோட 2 விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பெத்த அந்த பூமா தேவி அந்த தாய் தான், அந்த பெத்தவளும் அந்த தாய் தான். அந்த பூமா தேவியே நீங்கள் சிரிக்க அடிக்கிறீங்க, சரிங்களா? அந்த காலத்தில் நாங்கள் பிள்ளைய எப்படி தெரியுமா நாங்களாம் வளர்த்தோம்? அவனை கேட்டால் பழிய கடைசி வரைக்கும் அடுத்த மேலேயே எம்மா நாளைக்கு இங்கே போட்டு திரிய போகிறீங்க. அடுத்த மேலே இவன் செஞ்சான் அவன் செஞ்சான்னு இதே தான் சொல்ல போகிறீங்க. உங்கள் சொந்தமாக சுயமாக உங்களுக்கு மூளை இல்லையா? அடுத்தவன் மூளையை வச்சா நீங்கள் இருக்கிறீங்க உயிரோட. உங்கள் மூளை தானே உங்களுக்கு ஒன்றுமா தெரியாது. சோறுன்னு பீன்னு தெரியாது திங்கிறது. பக்கத்து வீட்டுக்காரண்ட எந்த லெவலில் பேசணும்? நீங்கள் பெத்த பிள்ளை இன்னைக்கு. நீ உனக்கு விருப்பம் இல்லை, நீ போ. அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு? அது என்ன வரும்போதே சாபம் ஆகிட்டு வந்துச்சா? நீலாம் இந்நேரம் செத்துருக்கணும். அந்த புள்ள கூட உழுந்த செத்துருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு சிஎம் சார்ன்னு சொல்லி சாவடிக்கிறீங்க. இருந்தாலும் நான் விஜய் அண்ணா சிஎம் சார், நான் உங்களுக்கு என் மனசார நான் உங்களை கேட்குறேன். கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் உங்கள் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி இந்த பெண்களை கெடுக்கிறவனுக்கு அவன் தலையை 2ஆக வெட்டுங்க. உங்களால் முடியலையா? நான் வெட்டுறேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, எனக்கு பிரச்சனை. அவன் தலையை 2 தலையை நான் வெட்டுறேன். நான் வரேன் தமிழ்நாட்டுக்கு. என் ரத்தம் கொதிக்குது, என் பெத்த மனசு ரத்தம் கொதிக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும் போது இந்த தண்டனை நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எவன் வந்தாலும் யார் இருந்தாலும் என் சிஎம் என்னோட அண்ணனை யாராலையும் அசைக்க முடியாது. என் அண்ணன் தான் சிஎம். சரியான தண்டனை என் அண்ணன் எடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.